அடுத்த 20 ஆண்டு காலத்துக்கே தங்கத்தோட விலை ஏறாது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. இந்தியாவில் தங்கத்தோட விலை 3 விஷயத்தை பொறுத்து மாறுபடுது. ஒன்று, உலக சந்தையில் தங்கம் என்ன விலை, ரெண்டாவது இந்திய ரூபாயோட மதிப்பு, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, மூணாவது 100 டன் தங்கம் ஸ்மகிளாக இருக்குன்ற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு சார். உண்மையா ஐயா சார்? பங்கு சந்தைகள் இறங்கலாம், ஏறலாம். ஆனால் ஒரு ஆண்டுக்கு 8% மேலே ஏறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இப்போதைக்கு வாய்ப்புகள் குறையும். இந்தியாவில் ஒரு எலக்ட்ரிக் கார் 20 லட்ச ரூபா விற்குதுன்னா அதே எலக்ட்ரிக் கார் சைனாவில் 10 லட்சத்துக்கு தான் விற்குது. ஸோ ஏன் இங்கே எவ்வளோ விலை இருக்குன்னா எல்லாம் டேக்ஸ். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு பங்கு சந்தை நிபுணர் PR சுந்தர் இணைந்திருக்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அமெரிக்கா ஈரான் போர் தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சுன்னா க்ரூட் ஆயில் $150 கிட்ட போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ $150 கிட்ட போச்சுன்னா இந்தியா அப்புறம் மற்ற நாடுகளில் எந்த மாதிரி சவால்களை சந்திக்கும்? முதல்ல இது நிறைய ஸ்பெக்குலேஷன். இது தொடர்ந்தால் $150 போகுமா, $200 போகுமா, $300 போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு as a காமன் மேனாக உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். 100 நாட்களாக அங்கே போர் தொடர்ந்துன்னு இருக்குது. அந்த ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் ஹார்மஸ், இந்த ஹார்மஸ் நீரிணையை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 80% எண்ணெய் அந்த ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் வருது. அப்போனா இப்போ நமக்கு வர கச்சா எண்ணெயில் கிட்டத்தட்ட 80% வரல. பணக்கார நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்தால் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கச்சா எண்ணெய் ரிசர்வ்ஸில் வச்சுருப்பாங்க. ஒரு 3 மாதம் 6 மாதம் காலத்துக்கு தேவையான கச்சா எண்ணெய் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம நாடு, ஏழை நாடு அதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இருந்தாலும் 100 நாட்களாக தொடர்ந்து பிரச்சனை இருக்குது. நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் போனால் உங்களுக்கு பெட்ரோல் எதனா பிரச்சனை இருக்கா? பெட்ரோல் இல்லைன்னு ஏதாவது பெட்ரோல் பங்க்கில் சொல்கிறாங்களா? டீசல் இல்லைன்னு சொல்கிறாங்களா? எந்த பிரச்சனையுமே இல்லை. கிட்டத்தட்ட 140 கோடி இருக்கிற மக்கள் இருக்கிற நாட்டில் எத்தனை பேர் பெட்ரோல் போடுறாங்க? யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எதனால் இதை சொல்ல வரேன்னா, ஒரு 2-3 விஷயங்கள். ஒன்று, அங்கே ஏதோ நடக்குது, நமக்கு ஏதோ செய்தி வருது. சில செய்திகள் உண்மையாக இருக்கலாம், சில செய்திகள் பொய்யாக இருக்கலாம். அதை எப்படி சொல்கிறதுனா ஹூக் ஆர் குரூக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ வகையில் ஒரு திருட்டுத்தனமாகவோ அல்லது ஈரானுக்கு லஞ்சம் கொடுத்தோ அந்த கப்பல்கள் வந்துக்கின்னு தான் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் 100 நாட்கள்லாம் இந்தியா கச்சா எண்ணெய் இல்லாமல் நம்மளால் சமாளிக்க முடியாது. ஸோ ஒன்று, அங்கே பிரச்சனை இருந்தாலுமே அந்த கச்சா எண்ணெய் போக்குவரத்து இருந்துன்னு தான் இருக்குது. நேற்று அமெரிக்கன் பிரசிடெண்ட்டே அதை ஓப்பனாக சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் கிட்டத்தட்ட 200 கப்பல்கள் நாங்கள் உதவி பண்ணியிருக்கிறோம் அந்த ஹார்மஸ் நீரிணை வழியாக வெளியே போகிறதுக்கு. அந்த டிரான்ஸ்பாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நமக்கு இப்போ நீங்கள் மொபைல் ஃபோனில் எனக்கு ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றது எனக்கு வந்துடும். அதே போல் கப்பலுக்கு டிரான்ஸ்பாண்டர் சொல்லுவாங்க. அந்த கப்பல் எங்கே இருக்குது அப்படின்றது. ஏன்னா அந்த ஒரு வேளை கப்பல் நாளைக்கு ஏதோ ஒரு புயல், வெள்ளம் இல்லை ஏதோ ஒரு இயற்கை பேரிடரில் மாட்டிச்சு அவங்களுக்கு உதவி வேணால் அந்த கப்பல் எங்கே இருக்குதுன்னு மற்றவங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக அந்த லொக்கேஷன் சர்வீஸ் அதையெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஆஃப் பண்ணிட்டா அங்கே ஒரு கப்பல் போகிறதே யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் எதையோ ஒன்று பண்ணி கிட்டத்தட்ட 200 கப்பல்கள் வெளியே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு அதிகாரி சொல்லியிருக்கிறாரு, ஹார்மஸ் நீரிணையில் போக்குவரத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமெரிக்கா, ஈரான் 2 பேருமே இந்த போர் அதீதமானால் 2 பேருக்குமே நஷ்டம் பெருசாக இருக்கும். பொதுவாக நான் சொல்லுவேன், நம்ம 2 பேர் சண்டை போட்டுக்கணும்னாக்கோ கண்டிப்பாக 2 பேருக்குமே அது நஷ்டத்தில் தான் போய் முடியும். மேபி ஒருத்தருக்கு அதிகமாக நஷ்டம் இருக்கலாம், ஒருத்தருக்கு குறைவாக நஷ்டம் இருக்கலாம். ஆனால் 2 பேர் சண்டை போடும்போது அதில் யாருக்கும் லாபம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த அமெரிக்க நாட்டு சட்டப்படி 3 மாதத்துக்கு மேலே போர் தொடரக்கூடாது. அப்படி தொடர்ந்தால் அவங்க பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் ஆகணும். பார்லிமெண்ட்டில் அவருக்கு எதிர்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு நிறைய இழப்புகள், நிறைய ஃபைட்டர் ஜெட்லாம் அடிபட்டுடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஹெலிகாப்டர் ஈரான் சுட்டு வீழ்த்திட்டாங்க. இந்த நஷ்டம் அதிகமாக அவங்களுக்கு அந்த நாட்டில் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்துடும். நஷ்டமும் நிறைய அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதே போல் ஈரானுக்கும் இவங்க ஒரு பலம் வாய்ந்த எதிரி. ரொம்ப நாளைக்கு சண்டை போட்டாங்கன்னா இவங்களுக்கு பாதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும்.
அதனால் 2 பேருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வருவாங்க அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய நம்பிக்கையுமா இருக்குது இப்போது. சரிங்க, அப்போ அப்படி இருக்குது, ஏன் வந்து அப்பப்போ சின்ன சின்ன சண்டைலாம் வருது, திடீர்னு அவங்க இங்கே அடிக்கிறாங்க, இவங்க அவங்க அடிக்கிறாங்க, செய்தி வருது அப்படின்னா, அது எப்படி சொல்கிறதுனா, நம்ம 2 பேரும் நாளைக்கு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வருவோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம 2 பேரும் சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். நீங்கள் ஒரு கேங் லீடர், நான் ஒரு கேங் லீடர் அப்படின்னாக்கா, நாளைக்கு சமாதான டேபிளில் வந்து உட்காரும்போது எனக்கு அப்பர் ஹேண்டில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். நான் சொல்கிறது கண்டிஷனுக்கு தான் நீங்கள் ஒத்து வரணும். ஆனால் அப்போ எப்போ எனக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கும், என்னுடைய பலம் அதிகமாக இருக்கணும். அதனால் இன்றைக்கி நைட்டே என்னுடைய ஆட்களை வச்சு உங்கள் ஆட்களை அடிக்கிறது, உதைக்கிறது, இதெல்லாம் பண்ணி அப்போ அந்த ஒரு சுப்ரீமசியை காமிக்கும். அந்த இடத்துல நோக்கம் வந்து உண்மையிலே அடிக்கிறது கிடையாது. நோக்கம் வந்து நான் தான் பெரிய ஆள், நாளைக்கு ஒழுங்கு மரியாதை, நாளைக்கு நெகோசியேஷன் டேபிளில் வரும்போது நான் சொல்கிறது நீ கேட்கணும், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு கமல்ஹாசனுடைய படத்தில் ஒரு வசனம் தான் இது. அதனால் இப்போ இந்த நடக்கிற சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து இது வந்து ஒரு நெகோசியேஷன் டேபிளில் யாருக்கு அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ திரைமறைவில் நிறைய விஷயங்கள் நடக்கலாம். திடீர்னு ஒரு நாள் ஒரு செய்தி வரலாம். அன்றைக்கி திடீர்னு வந்து க்ரூட் ஆயில் வந்து பெரிய அளவில் இறங்கலாம். இந்த கரோனா வைரஸ் வந்தப்போ கூட நம்ம அவ்வளோதான், உலகமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சோம். ஆனால் அப்படிலாம் எதுவும் முடியல. அதே போல் தான் இந்த பிரச்சனையும் என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக தீரும். சார் இப்போ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் அதிகம் இருக்க ஃபியூலோட எக்ஸஸ் டியூட்டியை வந்து கவர்மெண்ட் குறைச்சிருக்காங்க சார். இதனால் வந்து பெட்ரோல் விலை குறைய வாய்ப்புகள் இருக்கா சார்? அதாவதுங்க, எந்த நாட்டிலையுமே அரசாங்கத்துக்கு மக்கள் மேலே அவ்வளோ பரிவெல்லாம் இருக்காது. அவங்க என்ன பண்ணாங்க, எங்கே நான் டேக்ஸை வாங்க முடியும் அதை தான் அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் சொல்கிற செய்தி நானும் படித்தேன். E85 அப்படின்னு ஒரு பெட்ரோல் இருக்குது. அதில் வந்து 85% எத்தனால் இருக்கும், 15% தான் பெட்ரோல் இருக்கும். ஆனால் அதை போட்டாலும் வண்டிகள் ஓடும். அது வந்து நார்மல் பெட்ரோல் 100 ரூபாய் இருந்ததுன்னா அந்த பெட்ரோல் வந்து நாங்கள் 80 ரூபாய் கொடுக்குறோம், 20% விலை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் பாருங்கள். நீங்கள் 100 ரூபா போட்டு ஒரு பெட்ரோல் போட்டு ஒரு வண்டியை ஓட்டுறீங்கன்னா அந்த வண்டி வந்து 10 கிலோமீட்டர் ஓடுதுன்னு வச்சுப்போம், 1 லிட்டர் பெட்ரோலுக்கு. அப்போது 100 ரூபா பெட்ரோல் போடுறீங்க, 10 கிலோமீட்டர் போகுது. அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது? ஒரு கிலோமீட்டருக்கு 10 ரூபா செலவாகுது. இதே E85 பெட்ரோல் போட்டிங்கன்னா 80 ரூபா தான் பெட்ரோலு. ஆனால் அந்த பெட்ரோலை போட்டு அந்த வண்டியை ஓட்டினீங்கன்னா அது 10 கிலோமீட்டர் போகாது, 8 கிலோமீட்டர் தான் போகும். ஓகே, மைலேஜ் குறைஞ்சிரும். வண்டியோட மைலேஜ் குறைஞ்சிரும். அப்போது பெட்ரோல் போட்டிங்கன்னா 10 கிலோமீட்டர் போகிற காரு இந்த E85 போட்டிங்கன்னா 8 கிலோமீட்டர் தான் போகும். அப்போ இங்கேயும் அது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 8 கிலோமீட்டர் போகுதுன்னா அப்போ 1 கிலோமீட்டருக்கு அதே 10 ரூபா கணக்கு தான் வரும். ஸோ உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆனால் இந்த அதாவது ஒரு பியூர் பெட்ரோல் போகிறதுக்கும் அது கொஞ்சம் எத்தனால் கூட கலக்க அதனுடைய என்ஜினோட லைஃப் பீரியட் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ நீங்கள் அதே ரன்னிங் காஸ்ட் கொடுத்துட்டு உங்கள் என்ஜினில் 4 பட வேலை செய்யாது அப்படின்னும்போது அதை யார் செய்வாங்க? நஷ்டத்தில் தான் முடியும். ஆமாம். ஸோ இது வந்து அதாவது அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கச்சா எண்ணெயை வந்து இறக்குமதி வந்து நிறைய பண்ணுறோம். இந்தியாவில் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு தான் அதிகபட்சமான அந்நிய செலவணி நம்ம செலவு பண்ணுறோம். இதை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பாக்கெட்லேருந்து 1 ரூபா கூட எடுத்து கொடுக்கக்கூடாது. இப்போ ஒன்றும் வேண்டாம், நான் சொல்ல சும்மா ஒரு கூகுளில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு காரு, ஒரு எலக்ட்ரிக் காரு இந்தியாவில் என்ன விலை விற்குது, சைனாவில் என்ன விலை விற்குதுன்னு பாருங்கள். இந்தியாவில் ஒரு எலக்ட்ரிக் கார் 20 லட்ச ரூபா விற்குதுன்னா அதே எலக்ட்ரிக் கார் சைனாவில் 10 லட்சத்துக்கு தான் விற்குது. ஸோ ஏன் வந்து இங்கே எவ்வளோ விலை இருக்குன்னா எல்லாம் டேக்ஸ். ஸோ அந்த டேக்ஸ் வந்து இவங்க எதையுமே குறைக்க மாட்டாங்க. பேட்ரிக்கெல்லாமல் அதே 18, அதாவது ஜிஎஸ்டிலே அதிகபட்சமான இருக்கிறது வந்து 18%. எலக்ட்ரிக் காரில் பேட்ரி வருது, அந்த பேட்டரிக்கு அதே 18% தான் டேக்ஸ் வாங்குறாங்க. அதை கொஞ்சம் குறைக்கலாம் இல்லையா? அப்போது நம்ம வந்து அதை குறைச்சோம்னா எலக்ட்ரிக் காரோட விலை குறையும், எல்லோரும் எலக்ட்ரிக் கார் பயன்படுத்துவாங்க, அப்போ நம்ம அந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ண வேணாம் அப்படின்னு ஏதாவது செய்யலாம் இல்லையா? அது செய்ய மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு உண்டான ஷேர், எங்களுக்கு உண்டான வரி வந்து அப்படியே வந்துடணும். மற்றபடி மக்கள் வந்து நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னா, ஒரு அரசாங்கமே சுயநலமாக சிந்திக்கும்போது பொதுமக்கள் எப்படி வந்து பொது நலத்தோடு சிந்திப்பாங்க?
தனி மனிதர்கள் எப்பவுமே சுயநலமாக தானே சிந்திப்பாங்க. ஸோ இவங்க வந்து இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு இவங்க வந்து நிறைய விஷயங்கள் செய்யலாம். பட் அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க வந்து நீங்கள் E85 அப்படின்னா அது வந்து நிறைய பேர் வந்து இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு சில நண்பர்கள் சொன்னது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. நீங்கள் எத்தனால் அதிகமாக கலக்க என்ஜினோட லைஃப் பீரியட் ரொம்ப நாளைக்கு வராது, ப்ளஸ் அதோட மைலேஜும் குறையும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது இல்லாமல் வந்து இப்போ எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் கிடைக்குமா அதுவும் நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது கொஞ்சம் நாட்கள் போக தான் நம்மளால் தெரியும். சரி, இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 ஸ்டாக்ஸில் வந்து இந்தியன் ஸ்டாக்ஸ் ஒன்று கூட இல்லைன்ற சொல்கிறாங்க சார். அதாவது 26 வருஷத்துல இதான் ஃபஸ்ட் டைம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு சின்ன மாறுதல். டாப் 10 அப்படின்னா டாப் 10ல் எப்பவுமே இந்தியாவோட ஸ்டாக்ஸ் இருக்காது. அமெரிக்காவில் சில நிறுவனங்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு NVIDIA அப்படின்னு ஒரு கம்பெனி. அந்த ஒரு கம்பெனியினுடைய ஒட்டுமொத்த மார்க்கெட் கேப் சந்தை மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை நிறுவனங்களுடைய மார்க்கெட் கேப்பை விட அது அதிகம். அதில் நம்ம கண்டிப்பாக எப்பவுமே டாப் 10ல் வரமாட்டோம். இங்கே வந்து எமர்ஜிங் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. இப்போ இங்கே Nifty 15 இருக்குது இல்லைங்களா, Nifty 50ங்கிறது என்னது, இந்தியாவில் இருக்கிற டாப் 50 நிறுவனங்கள், அதான் Nifty 50. அதே போல் எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அதில் ஒரு 50 ஸ்டாக் இருக்கும். அதில் அதாவது இந்த எமர்ஜிங் மார்க்கெட்டில் இருக்கிற டாப் 50 அதில் வந்து நம்ம நாட்டு நிறுவனங்கள் 1-2 இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து இந்த முக்கியமாக வந்து இந்த இன்ஃபோசிஸ், TCS அதெல்லாம் இருந்திருக்கும். இப்போது இன்ஃபோசிஸ், TCSலாம் ரொம்ப விலை இறங்கினே வரவேன். அது வந்து 11-12 அப்படிங்கிற ரேங்கிங்க்கு போயிடுச்சு. ஸோ அதாவது எமர்ஜிங் மார்க்கெட்டில் இருக்கிற நிறுவனங்களில் டாப் 10ல் இந்தியா இல்லை இப்போ. சரி, இப்போ அதே மாதிரி இந்த கோல்டு எடுத்துக்கலாமே சார். ஸ்டார்டிங் வந்து அதாவது போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 15200 இருந்தது, திரும்பியும் 14000 வந்தது, இப்போ வந்து 13500 கிட்ட இருக்குது சார். சடனாக ஒரு கிராஷ் ஃபுல்லாக இறங்கிட்டே இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? தங்கம் பொறுத்த வரைக்குங்க ஒன்று சொல்லிடுறேன் பாருங்கள், அது காமோடிட்டி சூப்பர் சைக்கிள் அப்படின்னு இருக்குது. அதாவது அது என்னாகும், ஒரு காலகட்டத்தில் ரொம்ப வேகமாக ஏறும். அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு, நான் சொல்கிறது பல ஆண்டுகள்ன்றது வந்து 20 வருஷம் 25 வருஷம் கூட அது ஏறாமலே இருக்கும். இறங்கலாம், இறங்காமல் போகலாம், ஆனால் பெருசாக ஏறாது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த போன வருஷம் பல காரணங்களால் தங்கத்தோட விலை வந்து அபரிதமாக ஏறிடுச்சு. இந்த அபரிதமாக ஏறினதுனால அடுத்த 20 ஆண்டு காலத்துக்கே தங்கத்தோட விலை ஏறாது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆனால் இந்த இடத்துல சில முக்கியமான விஷயங்களை நம்ம சொல்லணும். தங்கம் விலை அடுத்த 20 வருஷத்துக்கு ஏறாது அப்படின்னு நான் சொல்கிறது வந்து உலக சந்தையில் அமெரிக்கன் டாலரில் வர்த்தகம் நடைபெறுகின்ற தங்கம். இந்திய ரூபாயோட மதிப்பு இறங்க ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா 1980லேருந்து 2007 வரைக்கும் அந்த 27 ஆண்டு காலம் தங்கத்தோட விலை உலகத்தில் ஏறவே இல்லை. ஆனால் இந்தியாவில் ஏறுச்சு. ஏன் இந்தியாவில் ஏறுச்சுன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிக்கினே போச்சு. ஸோ அதனால் அதாவது இப்படி வேணால் சொல்லலாம், இதுக்கு மேலே ஒரு கிட்டத்தட்ட அடுத்த 10-20 ஆண்டு காலத்துக்கு தங்கத்தோட விலை எந்த அளவு ஏறுனா இந்திய ரூபாய் எந்த அளவுக்கு மதிப்பு குறையுதோ அந்த அளவுக்கு தான் ஏறும். அதுக்கு மேலே பெருசாக ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நீங்கள் ஷார்ட் டேர்மில் என்ன நடக்கும், இப்போ பார்த்திங்கன்னா முந்தா நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 3% இறங்கியிருந்தது, நேற்று பார்த்தா இன்னொரு 3% இறங்கியிருந்தது. நான் சொல்கிறது உலக சந்தையில், இன்றைக்கி அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் இந்திய சந்தையில். கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரம் 10 நாளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10% இறங்கியிருக்கு உலக சந்தையில். உலக சந்தையில் வந்து பர் அவுன்ஸுன்னு சொல்லுவாங்க. ஒரு அவுன்ஸ் வந்து $5600 போச்சு அதிகபட்சம். $5600 போனது அங்கேருந்து இப்போ இறங்கி வந்து $4100 இருக்குது. என்னுடைய கணிப்பு அடுத்த 20 வருஷத்துக்கு அந்த $5600 தாண்டாது. அப்படிங்களா சார்? ஆமாம். ஓகே. ஆனால் இதெல்லாம் வந்து அமெரிக்கன் டாலரில். ஸோ இந்திய ரூபாயோட மதிப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. இன்னும் ஒன்று இருக்குது, இந்தியாவில் வந்து தங்கத்தோட விலை வந்து 3 விஷயத்தை பொறுத்து மாறுபடுது. ஒன்று உலக சந்தையில் தங்கம் என்ன விலை, 2வது இந்திய ரூபாயோட மதிப்பு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, 3வது இந்திய அரசாங்கத்தினுடைய வரி கொள்கைகள். முதல்ல என்ன பண்ணாங்க, 15% டேக்ஸ்னாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க 15% டேக்ஸ் நாங்கள் 6% குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக 6% குறைக்கிறீங்க அப்படின்னா, இவங்கள அவ்வளோ நல்லவங்களா அப்படின்னா,
இல்லைங்க 15% டேக்ஸ் போட்டால் நிறைய பேர் கள்ளக்கடத்தலில் கொண்டு வராங்க, அதுக்காக நாங்கள் இந்த 6% குறைச்சிட்டோம். அப்போ கொஞ்சம் வரி கம்மியாக இருந்ததுனாக்கா எல்லாரும் லீகலாகவே கொண்டு வராங்க, நமக்கு கொஞ்சம் டேக்ஸும் கூட கிடைக்கும்னாங்க. அப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு அந்நிய செலவணி பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் திரும்ப அந்த 6 வந்து 15 ஆக்குறோன்ட்டாங்க. அப்போ இப்போ கள்ளக்கடத்தல் அதிகமாகுமா? ஸ்பெக்ஷன் கேட்கலான்னு வந்தேன். கண்டிப்பாக ஆக தான் செய்யும். இந்த 2026 வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பெகுலேஷன் ஏன் தெரியல, அகைன் நான் கேட்குறேன். 2026 வந்து 100 டன் தங்கம் வந்து ஸ்மகிள் ஆகிருக்குன்ற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு சார், அது உண்மையாக சார்? இல்லை, அது எங்கள் ஸ்மகிள் பண்ணுறவங்களாம் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா ஸ்மகிள் பண்ணுறாங்க இருக்கலாம், அது வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 15%, 2 வருஷத்துக்கு முன்னாடி 6%, இப்போ திரும்ப 15%. ஸோ அப்படின்னா என்ன ஆகும், தங்கத்தோட விலை வந்து அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய இறங்கும். ஸோ இப்போதைக்கு வந்து தங்கத்தோட இறக்குமதி வரி வந்து அதிகபட்சமாக தான் இருக்குது, 15% ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு 3%, 18% டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் போய் துபாயில் போய் தங்கம் வாங்கினீங்கன்னா இங்கே இருக்கிற விலையில் 18% குறைவாக உங்களால் வாங்க முடியும். அதனால் இந்த தங்கம் வந்து ஷார்ட் டேர்மில் எப்படி இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் லாங் டேர்மில் நீண்ட கால அடிப்படையில் அதனுடைய ரன் வந்து முடிஞ்சு போச்சு. அந்த ரன் முடிஞ்சிட்டதுனால இதுக்கப்புறம் வந்து ஒரு கன்சாலிடேஷன் மோடில் தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. போன இன்டர்வியூ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது எதனால் வந்து நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் சேர மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது ஐ டாக்ஸேஷன் சொல்லியிருந்தீங்க, ஐ வேலிடேஷன் சொல்லியிருந்தீங்க, ஏஐ ஒன்று, ஸ்டாக் மார்க்கெட் நோ ரிஃபார்ம் சொல்லியிருந்தீங்க சார். இப்போ இந்த 4 விஷயம் சொல்லியிருக்கீங்க நீங்கள். இப்போ இதுக்கு தீர்வாக என்ன சார் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒன்று வந்து நம்முடைய ஸ்டாக் வந்து ஹை வேல்யூவேஷன். ஸோ ஹை வேல்யூவேஷனை மீறி ஒருத்தர் வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து டேக்ஸ் நிறைய போடுறோம். அப்போ அதனால் வந்து ஏற்கனவே ஹை வேல்யூவேஷனு, அது இதில் போய் எதுக்கு வாங்குறது அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ அதனால் வந்து இவங்க வந்து ஒரு குறிப்பாக வந்து இந்தியாவில் வரிகளை வந்து குறைக்கணும், பங்குச்சந்தை சார்ந்த வரிகளை வந்து கொஞ்சம் குறைக்கணும். இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்தியாவுக்கு அந்நிய செலவணி பிரச்சனை இருக்குது. இந்த அந்நிய செலவணி நமக்கு டாலர் வந்து நிறைய வேணும். அதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, டாலர் டெபாசிட்டுக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்குறாங்க. இப்போ நான் கேள்விப்பட்டேன், ஒரு பேங்க் வந்து 7% வட்டி கொடுக்குறாங்க நீங்கள் டாலரில் டெபாசிட் பண்ணிங்கன்னா. இந்திய ரூபாயில் டெபாசிட் பண்ணாலும் 7% தான் கிடைக்கும், டாலரில் டெபாசிட் பண்ணாலும் 7%. ஆனால் கரன்சி ரிஸ்க் இருக்குது இல்லையா? உங்களுக்கு ஒரு விவரமாக சொல்லிடுறேன் பாருங்கள். முதல்ல ஒரு பேங்க் இருக்குது, அவங்களுடைய தொழில் என்ன, ஃபிக்ஸட் டெபாசிட் வாங்குவாங்க, அந்த பணத்தை கொஞ்சம் அதிகமான வட்டிக்கு கடன் கொடுப்பாங்க, அதில் வர லாபம் தான் அவங்களுக்கு எடுத்துப்பாங்க, அந்த டிஃப்ரென்ஸ் தான் அவங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 7% கொடுக்குறாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வட்டி. இப்போது யாராவது ஒரு என்ஆர்ஐ அவன் நான் டாலரில் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு நாளைக்கு பின்னே எனக்கு டாலர்லேயே திருப்பி கொடுக்கணும், அது டாலர் டெபாசிட்னு சொல்லுவாங்க, எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்னு சொல்லுவாங்க. அந்த டெபாசிட்டுக்கு வந்து அதே 7% கொடுக்க மாட்டாங்க. ஏன் 7% கொடுக்க மாட்டாங்கன்னா, லோக்கலில் நம்ம 7%க்கு வாங்குகிறோம், நாளைக்கு 7% வட்டி கொடுத்துறோம். நாளைக்கு என்ஆர்ஐ கிட்டேருந்து டாலரில் வாங்கும்போது அவங்களுக்கு 7% கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அந்த டாலரை வச்சு நம்ம டாலராகவே லோன் கொடுக்க போகிறதில்ல, அந்த டாலரை நம்ம வந்து இந்த பேங்க் என்ன பண்ணுவாங்க, இந்திய ரூபாயை மாற்றிடுவாங்க. அந்த இந்திய ரூபாயை தான் மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. நாளைக்கு இந்த யூஎஸ் டாலர் டெபாசிட் முதிர்வு பெறும்போது இது அவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம டாலர்லாம் கொடுக்கணும். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், 2 வருஷத்துக்கு முன்னாடி டெபாசிட் வாங்கியிருந்தாங்கன்னா அப்போ டாலரை வாங்கி 82 ரூபாய்க்கு மாற்றிருப்பாங்க, இன்றைக்கி திருப்பி கொடுக்கும்போது 96 ரூபா கொடுக்கணும். அதிலே 15% லாஸு. புரியுதுங்களா? அதனால் என்ன பண்ணுவாங்க, பேங்க்ஸ்லாம் யூஎஸ் டாலர் டெபாசிட் வாங்கும்போது உடனடியாக அது வந்து ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூஎஸ் டாலர் டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா எவ்வளோ டிப்ரிஷியேட் ஆகுதோ அவ்வளோ காசை வேறு ஒருத்தர் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஒரு இன்சூரன்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, நமக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ யூஎஸ் டாலருக்கு அகெயின்ஸ்டாக இன்சூரன்ஸ் மாதிரி அதுக்கு பேர் ஹெட்ஜிங் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3% செலவாகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, யூஎஸ் டாலர் டெபாசிட் வாங்குவாங்க, உடனடியாக வந்து அது இந்திய ரூபாயை மாற்றிடுவாங்க, உடனடியாக இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் எவ்வளோ லாஸ் வந்தாலும் அந்த லாஸை வேறு யாரோ ஏற்றுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு 3% கொடுத்துருவாங்க. இப்போ லோக்கலில் நம்ம 7%க்கு வாங்குகிறோம் ஃபிக்ஸட் டெபாசிட்டு. இப்போ ஃபாரினர்ஸ் கிட்டேருந்து நம்ம யூஎஸ் டாலர் டெபாசிட் வாங்கும்போது அந்த ஹெட்ஜிங்க்கு 3% கொடுக்கணும் இல்லையா? அப்போது நான் எவ்வளோ மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியும்,
4% தான் கொடுக்க முடியும். ஏன்னா 7% தான் எனக்கு கொடுக்க முடியும். 7% 3% ஹெட்ஜிங்க்கு போயிடுச்சுன்னா 4% தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக வந்து எல்லா பேங்க்குமே 4% 4.5% அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த டாலர் நமக்கு நிறைய உள்ளே வரணுன்றதுக்காக ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லிட்டாங்க, அந்த ஹெட்ஜிங் காஸ்ட் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ செலவாகுது நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆர்பிஐயில். உள்ளே வர வைக்கிறதுக்காக. ஆமாம். அப்போது இப்போ எல்லா பேங்க் என்ன பண்ணலாம், 7% வரைக்கும் கொடுக்கலாம். ஏன்னா அது ஹெட்ஜிங் காஸ்ட் வந்து இவங்களுக்கு கிடையாது. அந்த ஹெட்ஜிங் காஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்கிறாங்க, ரிசர்வ் பேங்க் ஏற்றுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து 6% 7%லாம் வட்டியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கரூர் வைசியா பேங்க்னு ஒரு பேங்க் 7% கொடுக்குறாங்க, ஐசிஐசிஐ பேங்க் 6% கொடுக்குறாங்க, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய தன்னோட சொந்த பணத்தை ஹெட்ஜிங்காக ஒரு எஸ்டிமேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹெட்ஜிங் காஸ்ட் மட்டுமே $10 பில்லியன் செலவாகும் ரிசர்வ் பேங்க்குக்கு. $10 பில்லியன் செலவு பண்ணி என்ஆர்ஐஸ்க்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுத்து இப்போ டாலரை வர வைக்கிறாங்க. ஆனால் இதே ஸ்டாக் மார்க்கெட் ரீஃபார்ம்ஸ் பண்ணியிருந்தால் இப்போ இந்த குறைஞ்சபட்சம் இந்த எஃப்ஐஏ வந்து இங்கே செல் பண்ணுறது நிறுத்துவாங்க. அது செல் பண்ணுறது நிறுத்துனாங்கன்னா இங்கேருந்து டாலர் எடுத்துன்னு போகிறது குறையும். நீங்கள் ஒரு பக்கம் டாலர் உள்ளே வர்றது, இன்னொரு பக்கம் டாலர் வெளியே போகிறது. இந்த டாலர் வெளியே போகிறத நிறுத்தலாம். ஆனால் அதுக்கு பதில் டாலர் உள்ளே வர்றதுக்காக ஒரு $10 பில்லியன் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி நிறைய செய்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் இப்போது அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் த மோஸ்ட் லவ்டு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் த மோஸ்ட் ஹேட்டட் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு ஆகிப்போச்சு. பங்குச்சந்தைகள்லாம் கிட்டத்தட்ட 2 வருஷமாகவே வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கல. சோஷியல் மீடியாலாம் போனீங்கன்னா நிறைய தெரியும். இன்ஃபோசிஸ் 6 வருஷமாக 0 ரிட்டர்னு, டிசிஎஸ் 7 வருஷமாக 0 ரிட்டர்னு, இண்டஸ்ட்ரியல் லிவர் 5 வருஷமாக 0 ரிட்டர்னு, ரிலையன்ஸ் 4 வருஷமாக 0 ரிட்டர்ன்ட்டு நிறைய சோஷியல் மீடியாலாம். இது இப்போ எதுவும் நம்ம சொல்கிற நிறுவனங்கள் எதுவும் சாதாரண நிறுவனங்கள்லாம் கிடையாது, பெரிய நிறுவனங்கள் எல்லாமே மிகப்பெரிய நிறுவனங்கள், அந்தந்த துறையில் இருக்கிற நம்பர் 1 நிறுவனங்கள். பல ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமாக 6 வருஷமாக 0 ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. நிஃப்டியே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாகவே வந்து மைனஸில் தான் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றத அரசாங்கம் தான் யோசனை பண்ணணும். ஸோ இப்போ அடுத்து ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு. அடுத்து ஒரு 2 to 3 இயர்ஸுக்கு வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி சார் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது அடுத்த சில ஆண்டுகளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து யாராலையும் அறுதிட்டு சொல்ல முடியாது. ஓகே. இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் இப்படியே தொடர்ந்தால் ஆங்கிலத்தில் நான் சொல்லுவாங்க பேரிங் அன்ஃபோர்சின் சர்க்கம்ஸ்டன்சஸ்னு சொல்லுவாங்க, இருந்தால் பங்குச்சந்தையில் வர ரிட்டர்ன் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்னுக்கு சமமாக கூட இருக்காது. நீங்கள் ஒரு பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7% 8%, கொஞ்சம் கம்மியான பேங்க்லாம் பண்ணிங்கன்னா ஒரு 7.5 8 கூட கிடைக்கும். அந்த அளவுக்கு கூட பங்குச்சந்தையில் ரிட்டர்ன் வராது அப்படின்றது தான். ஆனால் ஒரு வேளை வந்து அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் இல்லை நம்ம வரிகள்லாம் குறைப்போம் அப்படின்னு சில இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ரெண்ட்லி மெஷர்ஸ்லாம் சிலதெல்லாம் எடுத்தாங்கன்னா ஒரு பங்குச்சந்தைகள் மேலே போனாலும் போகலாம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை இப்படியே தொடர்ந்தால் பெரிய ஏற்றம் இருக்காது. இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல சார், அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஏன்னா இப்போ ரொம்ப கம்மியாகிட்டு இல்லை சார், அதில் இப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட்டுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் சில வருஷங்கள் கழிச்சு? பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லுவாங்க, கீழே போகிறது கீழே போய்கினே இருக்கும், மேலே போகிறது மேலே போய்கினே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நியூட்டனின் முதலாம் விதி, ஒரு பொருள் வந்து நிலையாக இருந்தால் அது நிலையாகவே இருக்கும், இல்லை ஒரு குறிப்பிட்ட திசையில் போய்கின்னு இருந்தால் அது அதே திசையில் தொடர்ந்து போய்கின்னு இருக்கும். அன்லெஸ் ஆக்டட் அப்பான் பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதை இது பண்ணால் தான் அது வந்து திசை மாறும். ஓகே. பங்குச்சந்தைகள் கீழ் நோக்கி இருக்குதுன்னா அது கீழ் நோக்கியே தான் இருக்கும். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதை இது பண்ணால் மட்டும் தான் ஏறும். அது அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு கவர்மெண்ட்டு தான். கவர்மெண்ட் வந்து ஏதாவது செய்யணும். அவங்க எதுவும் செய்யலைன்னா இது அதாவது இப்போ நான் இப்படிலாம் சொல்கிறதுனால வந்து பங்குச்சந்தையில் இறங்கிக்கினே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பங்குச்சந்தையில் ஏறும். ஆனால் பங்குச்சந்தைகள் அப்படின்றது வந்து நீங்கள் இன்றைக்கி $100 முதலீடு பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு $108 விட அதிகமாக லாபம் இருக்கணும்.
ஏன்னா நீங்கள் வங்கியில் வைப்பு நிதியில் 100 ரூபாய் வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு 108 ரூபாய் கிடச்சிரும். இங்கே வந்து நீங்கள் 100 ரூபாய் முதலீடு பண்ணுறீங்க, அது 102 ரூபாய் போகுதுன்னு வச்சிங்களேன். பாருங்கள், நான் 2% லாபம் தாங்க, நான் நஷ்டம் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. அது 2% லாபம் கிடையாது, அது 8% உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ பங்குச்சந்தைகள் இறங்கும் அப்படின்னு நான் சொல்லலை. பங்குச்சந்தைகள் இறங்கலாம், ஏறலாம். ஆனால் ஒரு ஆண்டுக்கு 8% மேலே ஏறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இப்போதைக்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்கு செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.